சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அஷ்டமம் என்றாலே 8வது இடம் சொல்லுவாங்க. 8வது இடம்னாலே ஒரு பயம் உள்ள ஒரு இடம் அப்படின்னா ஒரு விபத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் நிறைய தோல்விகள், அவமானங்கள், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுவும் சிம்ம ராசிக்கு குறிப்பாக சனி பகவான் என்னது செய்வார்னு உங்களுக்கே தெரியும். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் மிக அருமையான தசாபுத்திகள் நடந்தால் இந்த அஷ்டம சனியால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வரனால வண்டி வாகனத்தில் போகும்போது மிக நிதானமாகவும் போகிறது நல்லதுங்க. ஏன்னா சிறு சிறு விபத்துகள், அதுவும் மீனராசி தான் உங்களுக்கு 8வது ராசியாக வருது. அந்த மீனம்ன்றது காலபுருஷ தத்துவம். அப்படி பார்த்தீங்கன்னா கால் பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் காலை பத்திரமா வச்சிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது பண்ணுறது. அதே மாதிரி உணவு விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் இந்த சுகர் பேஷண்ட்லாம் அந்த ஹார்ட் பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்த் விஷயம்னா பயமுறுத்துகிற நினைக்காதீங்க. நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்தில் மிக அருமையான ஒரு விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்படாதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கடவுளுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை பிடிச்சிங்க. அதுவும் அரச மர பிள்ளையாரை நீங்கள் ஒரு 9 முறை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுற்றி வந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். முடிந்தால் அருகம்புல் சாத்துங்கள். வாழ்த்துக்கள்.